வணக்கம். தோப்புக்கரணம். ஆமாங்க, நம்ம தோப்புக்கரணம் ஒரு காலத்தில் பிள்ளைங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம அது ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்குறோம். இது பனிஷ்மெண்ட் இல்லைங்க, இது நம்ம தமிழ் போர்க்கலையில் ஒரு முக்கியமான அங்கம். இது மட்டும் இல்லை, ஃபயர் வாக்கிங்கில் நம்ம கும்பிடு தண்டம் அங்க பிரதேசமும் செய்கிறோம். இது எல்லாமே நம்ம தமிழ் பூர்வக்குடி எக்ஸசைசஸ். இதுதான் அவங்க செஞ்சு போர் பயிற்சியாக ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்தாங்க, சங்க காலத்தில். இப்போ எல்லாம் விட்டு போச்சு. இதை நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பட்டனை தட்டுங்க, ஆரம்பிப்போம். பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இந்த பாடலை ஔவையார் எழுதியிருக்காங்க. இந்த பாடலில் நிறைய சித்த தத்துவங்க இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த சித்த தத்துவத்தை பார்க்க வேணாம், அது இன்னொரு வீடியோவில் நான் போடுவேன். இப்போ அவங்க சொன்ன அந்த சங்க தமிழ் மூன்றும் தா, அதை பற்றி பார்ப்போம். நம்ம சங்க தமிழ் மூன்று சொல்லிட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இயல், இசை, நாடகம். ஆனால் இதுவும் தோன்றதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ட்ரெடிஷ்னல் போர் பயிற்சி. ஆமாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி நம்ம தமிழ் கொடி. ஸோ இந்த போர் பயிற்சி, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், நம்மளோட கலை, தற்காப்பு கலை, அதை நம்ம கை விட்டுட்டோம். இப்போ நிறைய பேர் அது என்ன, பிள்ளைங்களுக்கு அது என்னன்னு தெரியாது. அதை திருப்பியும் கொண்டு வரணும். அதை மெய்ப்பாடல்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஜேர்னி இது என்னோட ஜேர்னியை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ என்னோட ஜேர்னி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு. சொல்லாதே செய். நம்ம எப்போதும் சொல்லிக்கிட்டே இருக்கோம், செய்ய மாட்டோம், என்னையும் சேர்த்து தான். ஸோ நான் சொல்ல விரும்பலை, செஞ்சு காட்ட விரும்புகிறேன். அது பிள்ளைங்களுக்கு போய் சேரும் நம்புகிறேன். ஸோ என்னோட டீச்சர், என்னோட குரு, என்னோட வழிகாட்டி என்னோட அம்மா, என் தாயார். அவங்க காலமாயிட்டாங்க. அப்பா அது எனக்கு தெரியல, அதில் என்னோட லைஃப் ஜேர்னி அதுதானே. சின்ன வயசு இல்லையா, எனக்கு காலில் சலங்கை போட்டது எங்கள் அம்மா தான். அவங்க தான் என்னை போய் முதல் நாட்டிய பள்ளியில் போய் சேர்த்தாங்க. என்னோட டான்ஸ் டீச்சர், அவங்க சேர்த்த ஸ்கூல் அந்த காலத்தில் 1980s, லேட் 70 early 80s, மிஸ்டர் மணிமாறன் சார். அவரும் இப்போ இல்லை. அவர் கரகாட்டம், பரதநாட்டியம், நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுக் கொடுத்துருக்காரு. அந்த வயசில், நான் சின்ன வயசில் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதை நான் முழுமையாக கற்றுக்கல. எனக்கு சின்ன பிள்ளை இல்லையா, விளையாட்டு தனம் இருந்துச்சு. ஆனால் அப்போ எனக்கு தெரியல, எங்கள் அம்மா சேர்த்தப்ப இதுதான் என்னோட லைஃப் ஜேர்னி, இதில் எனக்கு ஒரு அர்த்தம் இருக்குன்னு. ஸோ என்னோட லைஃப்பில் எப்போதும் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி எப்போதும் ஒரு பாஸ் இருக்கும், என்னோட ஜேர்னியில் ஒரு பாஸ். ஸோ இந்த நாட்டியத்தை நான் ஸ்டாப் பண்ண ஒரு காலகட்டத்தில் திருப்பியும் செகண்டரி ஸ்கூலில் மறுபடியும் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. அது என்னோட டான்ஸ் டீச்சர்